வணக்கம். நான் உங்கள் மகிஷாராஜன். இன்றைக்கி நம்ம ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான வெஜ்ஜு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், இது நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கிறாங்க, இந்த வெஜ்ஜு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு. அதனால் இன்றைக்கி நாங்கள் வெஜ்ஜு சிக்கன் கிரேவி செய்கிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அந்த வெஜ்ஜு சிக்கன் செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ வெஜ்ஜு சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம். இது 1/2 கிலோ வெஜ்ஜு சிக்கன், பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு 60 கிராம் 70 கிராம் தக்காளி, கஸ்தூரி மெத்தி, தேங்காய், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சோம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், வெங்காயம், கறி மசாலா. இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு வதக்க வேண்டிய ஐட்டம் தக்காளி, வெங்காயம் வதக்கணும். அதுக்கு அடுப்பத்தை வைக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு 25 ml தேங்காய் ஊற்றலாம். அரை கிலோவுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறோம். ஒரு 4 ஏலக்காய் போடுறோம். 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு போடுறோம். 1 டீஸ்பூன் சீரகம் போடுறோம். 1 டீஸ்பூன் சோம்பு, போட்டாச்சு. இந்த 100 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம், அதை போடுறோம். இந்த டைமில் 2 தக்காளி வச்சிருக்கிறோம். ஆப்பிள் தக்காளி போடுங்க, நாட்டு தக்காளி நல்லா இருக்காது. இதுக்கு கிரேவின்னா ஆப்பிள் தக்காளி போட்டால் தான் நல்லா அந்த மசாலா நல்லா கிடைக்கும். ரெண்டு தக்காளி, 2 வெங்காயம் போட்டிருக்கிறோம். இந்த டைமில் 5 பல் பூண்டு, ஒரு 15 கிராம் இஞ்சி வச்சிருக்கோம், அதை போடுறோம். இப்போ ஒரு 20 கிராம் முந்திரி இருக்கும், அந்த முந்திரி போடுறோம். இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த முந்திரி தான். ஒரு 20 கிராம் முந்திரி இருக்கும், அரை கிலோவுக்கு. 20 கிராம் 25 கிராம் போட்டுக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வெந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வெந்தாலும் அது அந்த இது போயிடும், கொஞ்சம் கருப்படிக்கும். அப்படியே ஒரு கண்ணாடி பதம் மெதுவாக ஒரு இளம் சூட்டில் வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹீட்டு வச்சு வதக்காதீங்க. கொஞ்சம் வதங்கிருச்சு, ஒரு அரை வேக்காடு வந்திருக்குது. இந்த டைமில் ஒரு பீஸ் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 60% 70% வந்தால் போதும். தக்காளி லைட்டாக வெந்து சுருளணும், அவ்வளோதான். ரொம்ப சுருள வேண்டாம். ரொம்ப நம்ம கார சட்னிக்கு வதக்கிற மாதிரி வதக்க வேண்டாம். ஒரு 60% வந்தாலே போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். தக்காளி லைட்டாக சுருண்டு இருக்கணும். தக்காளி சுருண்டு இருக்கணும். வெங்காயம் ஒரு 60% 70% வந்தால் போதும். தக்காளி லைட்டாக சுருண்டு இருக்குது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆறட்டு. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்ய இதே மெத்தேடில் நாங்கள் கேட்டிங்களும் பண்ணுவோம். அந்த கிரேவின்னா அப்படி அல்வா பதத்தில் இருக்கும். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க அந்த கிரேவி எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. நிறைய பேர் இந்த சிக்கன் கிரேவி எப்படி, வெஜ்ஜு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இன்ஸ்டாகிராமில் கேட்டுருக்கிறீங்க. அவங்களுக்காகவே இது இன்னைக்கு நாங்கள் அந்த ஸ்பெஷலாக அந்த சிக்கன் கிரேவி செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அதே மாதிரி செய்யுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது தாளிக்கிற என்ன பண்ணலாம். அடுப்பை வைக்கிறோம். அடுப்பு ஸ்லோ ஸ்பீடில் வச்சுக்கிங்க. ஒரு 1/2 கிலோ நம்ம சிக்கன், வெஜ்ஜு சிக்கன் வச்சுருக்குறோம். ஒரு 50 மில்லிலேருந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். ரெண்டு டீஸ்பூன் உள்ள மிளகாத்தூள் போடுறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். அதே அளவுக்கு மல்லித்தூள் போடுறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறோம். அதே அளவுக்கு கறி மசாலா 2 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறோம். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மெத்தி போடுறோம். 2 பீஸ் கருவேப்பிலை போடுறோம். இதை போட்டு ஒரு கலக்கி விட்டு கொஞ்சோட ஒரு 100 ml வாட்டர் ஊற்றுறோம். இப்போ ஒரு டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறோம். ஒரு கொதிக்க வச்சோடனே எண்ணெய் இப்படி கக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு மசாலா போடுறோம். பார்த்தீங்களா மசாலா எப்படி இருக்குன்னு? அப்படியே அல்வா மாதிரி தகன்னு இருக்கும். இப்போ மிக்சியை கொஞ்சம் நல்லா கழுவி தண்ணி ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஆயில் கக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன், வெஜ்ஜு சிக்கனை போடுறோம். ஒரு 2 செகண்ட் நல்லா வேகட்டு. இந்த மாதிரி இருக்கான கிரேவி ரொம்ப லூஸாக வச்சிடாதீங்க. லூஸாக வச்சாச்சுன்னா தண்ணி மாதிரி இருக்கும். அப்படி கிரேவினா அப்படி சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தாலே சாப்பிட தோணாலும் அந்த மாதிரி இருக்கணும். இந்த வெஜ்ஜு சிக்கன் இந்த எங்கள் கடை கிச்சன் பக்கத்தில் இருக்குது, அதனால் நான் வாங்கினோம். இந்த ஃப்ரோசன் போட்டு உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அங்கே வாங்கிடுங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் இந்த மாதிரி ஒரு பதத்தில் கிரேவி இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிரேவி? அப்படி தலைன்னு பார்த்தா சாப்பிட தோணணும் அந்த மாதிரி ஒரு கிரேவி. இது வெஜ்ஜு சிக்கன் கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மைசா ராஜன்.